செல்வா 360 ஏற்கனவே வந்து நாங்கள் தோத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ப்ராடு வேலை பித்தலாட்ட வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து ஆர்சிபி மேட்ச்ல பயங்கரமான சர்ச்சைகள். ஒரு சர்ச்சையா இருந்தா பரவாயில்ல, 4 கொடுக்காதது, நோ பால் கொடுக்காதது, ரிவ்யூ இல்லாம ரிவ்யூ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சர்ச்சை வந்து நேற்று மும்பை மேட்ச் நடக்கும்போது நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா நாங்க ஃபீல்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, விராட் கோலி வந்து அவங்க டீம்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காப்ல, கண்டிப்பா ஸ்கோர் அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ விராட் கோலியை சீக்கிரமாவே விக்கெட் எடுத்துட்டாங்க. டூப்ளசிஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, அவருக்கு பார்ட்னர்ஷிப் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் மேக்ஸ்வெல் வந்து 0ல அவுட் ஆனாரு. என்னடா இது மேட்ச் இவ்வளவு சோகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது படித்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, படித்தர பாண்டி இன்னைக்காவது அடிடா அப்படிங்கிற மாதிரி படித்தர் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 51 போட்டாப்ல. டூப்ளசிஸும் படித்தரும் சேர்ந்து ஒரு டீமோட ஸ்கோரை அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸ்கோர் செம்மையா போகும்னு நினைக்கும் போது அடுத்தடுத்து வந்தவங்க யாருமே ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சவுகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறக்குனாப்ல. என்னடா சவுகான் யுவான் பேர் வச்சிருக்கீங்க, அடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் தான். ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அழகா வந்து ஒரு 50 ரனுக்கு மேல சூப்பரா அடிச்சாருங்க. எல்லாமே வந்து சென்னை 28ல அடிச்ச மாதிரி பின்னாடி பேக்ல தான் செம்மையா வந்து அடிச்சுட்டு இருந்தாப்ல. அடிச்ச 4 எல்லாமே பின்னாடி தான். எனக்கு வந்து பின்னாடியும் அடிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே, இதெல்லாம் தாண்டி அவர் அடிச்சுட்டு இருக்கும்போதே ரோஹித் சர்மா வந்து சொன்ன ஒரு வார்த்தை, டிகே உன்னை டீம்ல எடுத்துடலாம், இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, பயப்படாத, வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நீ இருக்க அப்படின்னாப்ல. அப்பதான் வந்து நம்ம இஷான் கிஷனுக்கு அல்லே இல்லை, இனிமே நான் பேட்டிங்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளவரியெல்லாம் பேட்டிங்ல காட்டினாப்லையான்னு தெரியல. ஸோ வந்து பயங்கரமா அடிச்சாருங்க. ஒரு 69 ரன் கிட்ட சூப்பரா அடிச்சிருந்தாரு. ஸோ ரோஹித்தும் வந்து பயங்கரமா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாப்ல. இதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச்ல என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மும்பைக்கு வந்து 2 ரிவ்யூ அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டூப்ளசிஸ்க்கு ரிவ்யூ கேட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இஷான் கிஷன் என்ன பண்ணாரு அப்படின்னா கத்திக்கிட்டே இருந்தாப்ல. ஸோ அம்பையர் கிட்ட போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பையர் என்ன பண்ணாரு, தேர்ட் அம்பையர் கிட்ட போயிட்டாப்ல. ஸோ அம்பையருக்கு வந்து டவுட்டா இருக்கு, அதாவது ஒரு வேளை பட்டிருக்குமோ அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ போகலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இது பயங்கரமான சர்ச்சையாகி போச்சு. ஏன் 2 ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. ஸோ அவுட்டுனா நிதின் மேனன் அவரே வந்து அவுட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அவுட்டு கொடுக்காம அவர் ஏன் வந்து ரிவ்யூ போனாரு. ஸோ ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நிதின் மேனன் போயிருக்காருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அதே ஆர்சிபிக்கு 4 ஒன்று தடுக்கிறாங்க மும்பை பிளேயர்ஸ். அப்பவும் வந்து அதுக்கும் வந்து 4 கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஏன்டா விக்கெட்ல கை வச்சிங்க, சீப்பா இவ்வளோ சீப்பா 4ல கை வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கூட நாங்கள் மன்னிச்சிடறோம்ப்பா அப்படிங்கும்போது அடுத்து தாங்க அந்த நோபால் தினேஷ் கார்த்திக் ஃபயர் மாதிரி அங்கே அடிச்சுட்டு இருக்காப்புல. இந்த ஃபயர் அணைக்கிற மாதிரி ஆகாஷ் மத்வால் ஓவரில் சும்மா சாத்திக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நோபால் ஒன்று வருது. ஸோ இந்த நோபாலை ரிவ்யூ பண்ணுறாங்க. நிதின் மேனன் அவர் வந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பண்ணி அந்த நோபாலை கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அது பார்க்கும்போது இடுப்புக்கு மேலே வர்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அது நோபால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தோன்னே இன்னுமே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, 4 ஏமாத்துனீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்ளசிஸ் அவுட் ரிவ்யூ கேட்டீங்க, இப்போ வந்து நோபாலையும் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோலி அந்த பக்கம் இருந்து கொதிக்கிறாப்புல. ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, இது நோபால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு அம்பையர் கிட்ட அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. ஸோ அதுவும் நோபால் இல்லைன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேட்ச் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்சிபி வந்து தோத்து பயங்கரமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல டிசியும் அவங்களும் ஒன்னா இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே பயங்கர சோகமா தான் இருக்கேன். ஆர்சிபி எப்படியாவது கப் அடிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த சீசனை விட்டே வெளில போயிடுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகமான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி ஏமாற்றி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே, அதுவும் ஆர்சிபி ரசிகர்கள் மெயினாக கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபியையும் தாண்டி மும்பைக்கு எதிரி அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ அவங்களும் ஒரு பக்கம் இப்படி தானே நீங்கள் ஏமாற்றி ஜெயிச்சுட்டு இருக்கீங்க, அம்பையருக்கு காசு கொடுத்துட்டீங்களா அப்படின்றாங்க. ஸோ கமெண்ட்ரியில் கூட முத்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிதின் மேனனுக்கு எம்ஐ ட்ரெஸ் போட்டு விட்டுறலாம் போல அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்டர்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து சொன்னாலும்
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸோ ஒரு வேளை டூப்ளசிஸ்க்கு அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதின் மேனன் கொடுத்திருந்தா கூட ஸோ அந்த தேர்ட் அம்பையர் ரிவ்யூ வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கூட டூப்ளசிஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சிருக்கலாம் தினேஷ் கார்த்திக் கூட சேர்ந்து. ஸோ அது இல்லாமல் அந்த 4 கொடுத்துருக்கலாம். இப்படி ஸ்கோர்லாம் கொஞ்சம் ஏறும்போது ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சர்ச்சையெல்லாம் தாண்டி இது வந்து இப்போ இல்லைங்க, 2019 ஒரு நோபால் வந்து மலிங்கா போட்டிருக்காப்ல. ஸோ அந்த நோபாலும் இதே மாதிரி தான் சர்ச்சை. ஒரு பாலுக்கு 7 ரன் இருக்கும்போது அங்கே வந்து சிவம் டுபே இருக்காப்ல. ஸோ அவரால் நல்லா 6 அடிக்க முடியும். ஆனால் அந்த பால் நோபால். அந்த பாலை கண்டுக்காமே வந்து அப்படியே அம்பையர்லாம் வந்து அந்த மேட்சே முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரீப்ளேல பார்க்கும்போது அது நோபால். ஸோ அது மேட்சே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அதை ரிவ்யூ எடுக்கல. ஸோ அன்னைக்கும் வந்து ஆர்சிபிக்கு இதே பிரச்சனை தான். 2018 இதே மாதிரி ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பும்ரா ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காப்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நோபால் கொடுக்காது, ஒய்டு கொடுக்காது, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி அம்பையர் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.